என்றும் நலமுட நிகழ்ச்சியில இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா நந்தினி ஸ்ரீனிவாசன் மேம் இணைஞ்சிருக்காங்க, உணவியல் நிபுணர். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? மேம் ரொம்ப நல்லா இருக்கு மேம். மேம், இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே அதிகமாக வந்து இந்த டயட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறத நம்ம வந்து கேள்விப்படுறோம். இந்த டயட் அப்படின்னா என்ன மேம்? உண்மையான அர்த்தம் டயட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுலே அதுவே டயட்டு தான். அது வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து மாத்திர மாதிரி இருக்கும், அதாவது தெரப்பியூட்டிக் டயட்டுன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா, அதுக்கு ஏற்ற மாதிரி அதுதான் டயட்டுன்னு சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஷ் டயட்ஸ், ஃபேட் டயட்ஸ்ன்னு இல்லாமல் இஷ்டத்துக்கு என்னென்னவோ டயட்ஸ் புதுசாக வந்துச்சு. ஸோ டயட்டுன்றது இப்போ மாறிட்டே இருக்குது. ஸோ பேலன்ஸ் டயட் இஸ் வாட் மேட்டர்ஸ். நம்ம ஃபாலோ பண்றது ஒரு டயட், அவ்வளவுதான். அது ஒரு நார்மல் ஃபுட் டயட். மேம், அப்ப அடுத்த கேள்வியே பாத்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்துல உணவு பழக்கம் அப்படின்றது எப்படி இருக்கு? நம்ம இப்போ வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் தான் ரொம்ப இருக்கு. இப்போ எல்லாருமே விரும்பி சாப்பிட்றதுன்னு பார்த்தா ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தான். ஸோ வந்து டயட்டுன்றது இப்போ ஒழுங்கா இருக்க மாதிரி தெரியல. ஆனால் இப்போ வந்து அவேர்னஸும் பார்த்தீங்கன்னா அட் சேம் டைம் வளர்ந்துட்டே இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டயபெட்டிஸ் ரொம்ப சின்ன வயசுலேயே வரனால இப்போ வந்து அவேர்னஸும் அதிகமாகிருக்கு. ஸோ டயட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்சு மாறுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கே வந்து உறுத்தி அவங்களே மாறுறாங்க. ஸோ முன்னைக்கு இப்போ பரவாயில்ல, அதாவது கோவிட் கொஞ்சம் பரவாயில்ல. எப்படி இருக்கணும் மேம் உணவு பழக்கம் அப்படின்றது? உணவு பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டயட், அதுதான் ரொம்ப அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ பேலன்ஸ் டயட்னா ஒன்றும் கிடையாது. இப்போது வந்து உடனே டயட்டுனாவே இப்போது வந்து ப்ரோட்டீன், அதாவது புரத சத்தை வச்சு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது மட்டும் டயட் கிடையாது. பேலன்ஸ் டயட்னா கார்போஹைட்ரேட்டும் தேவை, ப்ரோட்டீனும் தேவை, ஃபேட்டும் தேவை, வைட்டமின்ஸும் தேவை, மினரல்ஸும் தேவை. ஸோ எல்லாமே சேர்ந்தா மட்டும்தான் பேலன்ஸ் டயட். அப்போ தான் பாடி ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ பேலன்ஸ் டயட் ரொம்ப கீ. அது இருந்தால் மட்டும்தான் பாடி ஒழுங்காக இருக்கும். பேலன்ஸ்ட் டயட் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து நம்ம சாப்பிட்ற உணவு அதாவது புரோட்டீன், அதுக்கப்புறம் ஃபேட்டு, அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட், அது எந்தெந்த அளவில் இருக்கணும்? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மென் அண்ட் உமன் மெயினாக வந்து கேலரிஸ்ன்னு சொல்லி இப்போ ரொம்ப இதாகிடுச்சு. ஒன்று சாப்பிட்டுட்டோம் இவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க இல்லையா. அது பார்த்தீங்கன்னா 3 விதமாக பிரியும். நிறைய விஷயத்தில் பிரியுது. பட் மென் அண்ட் உமன் ஜெண்டரில் பிரியும். மென்னுக்கு ஒரு மாதிரி கேலரி இன்டேக் இருக்கும், உமனுக்கு ஒரு மாதிரி கேலரி இன்டேக் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஏஜ், அவங்க என்ன லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க, மெயின் திங். ஃபார் எக்ஸாம்பிள் செடன்ட்ரி, இப்போ என்ன ஒரு மணி நேரம் ஜிம்முக்கு போகிறாங்க, மிச்ச மணி நேரம் என்ன பண்ணுறாங்க, 23 ஹார்ஸ் என்ன பண்ணுறோம், உட்காந்து தான் நம்ம மோஸ்ட்டாக வேலை செய்கிறோம். ஸோ அதான் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். இல்லை மாட்ரேட், கொஞ்சம் நடந்துகிட்டே இருக்காங்க, தறி வேலை செய்கிறாங்க, அவங்களாம் மாட்ரேட்டில் வருவாங்க. நெக்ஸ்ட் ஹெவி ஒர்க்கர்ஸ், இந்த ரொம்ப லேபர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நாள் ஃபுல்லாக வெயிலில் இருக்கவங்க, அவங்களாம் லேபரில் வருவாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கும் வேறு மாதிரி கேலரி இன்டேக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆவரேஜாக ஒரு உமனுக்கு பார்த்தீங்கன்னா 1900 கேலரிஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து எப்படி பிரிக்கிறீங்க அப்படின்னா, கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா, அதாவது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம். அதை வந்து ஃபைபர், நார் சத்து தான் அதிகமாக எடுத்துக்கணும். அதாவது 65% ஆஃப் தி கேலரி 1900ல் நீங்கள் வந்து 60 to 65% வந்து கார்போஹைட்ரேட் இருக்கணும். நெக்ஸ்ட் ப்ரோட்டீன், ஒரு கிராம் ஆஃப் 0 to 8 to 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து பர் கேஜி கொடுக்கணும். ஸோ அது வந்து ஒரு 10 to 20 இல்லைனா 10 to 15% இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபேட் வந்து கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கிடையாது, நல்ல சத்துலேயும் ஃபேட் வேணும். ஸோ குட் ஃபேட்ஸும் தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து ஃபேட் பார்த்திங்கன்னா 20-25% ஃபேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதை பிரித்து ஒழுங்காக சாப்பிட்டா மட்டும்தான் அது பேலன்ஸ் டயட். அதுதான் ஒழுங்காக இப்படி தான் பிரித்து சாப்பிடணும். ப்ரோட்டீன் மட்டுமே சாப்பிட்டுட்டு ஒரே சத்து மட்டும் இருந்தால் நம்மளால் ப்ராப்பராக இருக்க முடியாது. ஸோ எல்லாமே பிரித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். சர்க்கரை நோய் பற்றி ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த சர்க்கரை நோய் இருக்குது. அவங்க எந்த மாதிரியான உணவு முறையை ஃபாலோ பண்ணணும்? ஓகே, டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான ஒரு டிசீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு திங் அவங்க வந்து என்கிட்ட சர்க்கரை நோயின்னு வந்தாங்கன்னா உடனே என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் கம்ப்ளீட்டாக சுகரை நிறுத்திட்டேன், ஒயிட் சுகர் நிறுத்தி ப்ரௌன் சுகருக்கு மாறிட்டேன். அதாவது வெள்ளம், பனை வெள்ளம், இல்லை வந்து வெள்ளத்துக்கு இல்லைனா வந்து கருப்பட்டி அந்த மாதிரிக்கு மாறிட்டேன். அதனால நான் வெள்ளை சர்க்கரையே சாப்பிட்றது, அதை மட்டும் தான் சாப்பிட்றேன். முதல்ல அந்த இதில் வராங்க. தப்பு. சுகர் தான். இந்த சர்க்கரை அந்த சர்க்கரைன்னு கிடையாது. சர்க்கரை தான். என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, வெள்ளை சுகரில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கும், இதில் கெமிக்கல்ஸ் கம்மி, இதில் கொஞ்சம் நியூட்ரியன்ட் இருக்குது, அவ்வளோதானே வித்தியாசம் தான். சர்க்கரை தான். முதல்ல சர்க்கரையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். இவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே மாட்ரேஷனாக சர்க்கரையை சாப்பிட்ற வரைக்கும் நம்ம நல்லாயிருக்கும். சரிங்களா? ஆனால் சர்க்கரையை அவாய்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி.
அதாவது வந்து என்னதான் மாத்திரை மருந்து எல்லாம் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி விட்டுட்டோம்னா பிளட் சர்க்குலேஷன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து மருந்து மாத்திரையில் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு விட்டுற வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஒன் பீரியட் ஆஃப் டைமில் மாத்திரை எடுக்கிறோம், எடுத்து முடிச்சுட்டு நான் கொஞ்சம் கம்மியாயிடுது, அதுக்கப்புறமே பக்கத்தில் ஏதோ மெடிக்கல் ஷாப்பில் போய் பார்க்குறேன், டெஸ்ட் பண்ணுறேன், டெஸ்ட் பண்ணி பார்த்து எனக்கு கம்மியாயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நானே விட்டுட்டேன், மேம் எனக்கு கம்மியாயிடுச்சு நான் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நீங்கள் டேரெக்டாக போய் HbA1cன்ற இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே விடுறாங்க வேணாமான்னு அவங்க முடிவு பண்ணிட்டோம். நீங்களே மாத்திரை முதல்ல விட வேண்டாம். அடுத்தது டயட்டில் பார்த்தீங்கன்னா அரிசி, அதுவும் இல்லாமல் மெயினாக இந்த அரிசி கான்ட்ரவர்சி ரொம்ப அதிகம். அரிசி நான் விட்டுட்டேன், கம்ப்ளீட்டாக கோதுமைக்கு மாறிட்டேன். அரிசி கோதுமை எல்லாம் பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ அரிசி நீங்கள் கம்ப்ளீட்டாக விடவும் வேண்டாம். ஒரு வேளை அரிசி எடுத்துக்கோ, மிச்சம் 2 வேளை சிறுதானியத்துக்கு மாறுங்க தான் என்னோட இது. எப்படின்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங்கும் நைட்டும் நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்டு மதியானம் அரிசி சாப்பிட்றது தான் காமன் ப்ராக்டிஸ் இல்லையா? ஸோ நீங்கள் மதியானம் எப்பயும் போல் நீங்கள் வந்து அரிசி சாப்பிடுங்க. என்ன அளவில் தான் மிச்சம், அதாவது எப்படி சொல்கிறது, 3 கப் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா 1 கப் அரிசி சாப்பிட்டு 2 கப் வெஜிடபிள் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி மாற்றிக்கிட்டிங்கனாவே போதும். மிச்சம் 2 வேளை சிறுதானியம் என்ன, சோளம், கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி, ஆரியம் என்ன கிடைச்சாலும் பாருங்கள், அதை தோசை, இட்லி, பணியாரமோ, அடமரை தட்டியோ அந்த மாதிரி சாப்பிட்லாமே தவிர்த்துட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கோதுமைக்கே மாறுறேன், கம்ப்ளீட்டாக வந்து அரிசியே விட்டு வேண்டாம். எல்லாமே சாப்பிடுங்க, ஆனால் என்ன சாப்பிட்றோம், எந்த அளவில் சாப்பிட்றோன்றது தான் இருக்குது. ஸோ வந்து இது ஒரே ஃபுட் குரூப், ஒரே ஃபுட்டையே ஃபாலோ பண்ணால் மாற்றிட்டே இருங்க. ஸோ மண்ணு கீழே விளையிற எந்த வெஜிடபிளும் வேண்டாம், மண்ணுக்கு மேலே விளையிற எல்லாமே சாப்பிடுங்க. பழங்களும் உடனே வந்து எல்லா பழத்தையும் விட்டுட்டாங்க வேண்டாம், ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு பழமாச்சும் சாப்பிடணும். ஸோ அதனால வந்து முக்கனி, மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ஸ்வீட்டான சப்போட்டா பழம், எல்லாம் பெரிய ரொம்ப ஸ்வீட்டான அன்னாசி பழம், இந்த மாதிரி மட்டும் வேண்டாம். நார்மலாக காயான கொய்யாக்காய் சாப்பிடலாம், நாவப்பழம் சாப்பிட்லாம், ஆப்பிள் 3 பீஸ் சாப்பிட்லாம், இந்த மாதிரிலாம் மாற்றிக்கலாம். ஆரஞ்சு பழம் 2-3 சாப்பிட்லாம். இந்த மாதிரி அந்த ஆரஞ்சு பழம்னு கிடையாது, முழு பழம் கிடையாது, 3 சொலை சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம். நீங்கள் எதையுமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். அப்படிங்கிற எப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணால், ஒரு டயட்டிஷியன் ரொம்ப அதிகமாக HbA1c ரொம்ப அதிகமாகுது, ஒரு டயட்டிஷியனை பார்த்து பேசிட்டு அப்போ அவாய்ட் பண்ணிக்கலாம். சும்மா வந்து வந்தோடனே டக்குன்னு அவாய்ட் பண்ணுறது வேண்டாம். மேம், சர்க்கரை வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த சர்க்கரையை கம்மி பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ ஆகுமா, சர்க்கரையை டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணும்போது? ஒன்றும் கிடையாது. சர்க்கரையில் கேலரிஸை தவிர்த்து ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலி அதான் சொல்லல, இந்த ஒயிட் சுகர், பாலிஷ் சுகர், அந்த ஒயிட் ரிஃபைன்டு சுகர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்றுமே இல்லை. அதனால ப்ரௌன் சுகர்லேயே கொஞ்சமாக நியூட்ரியன்ட் இருக்குது, அது அயன் சத்து இருக்குது, கொஞ்சமாச்சு இருக்குது. அதனால் சுகரை தவிர்க்கிறதுனால ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. தவிர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. முடியாத வச்சு சும்மா லைட்டாக எடுத்துக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸும் இப்போ வந்துச்சு. எல்லாமே லிமிட்டில் மாட்ரேஷன் இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. எதுவுமே ரொம்ப எடுத்துக்கிட்டோன்னா பிரச்சனை தான். ஸோ ஸ்டீவியாலாம் மாட்ரேஷனில் வச்சுக்கலாம். ஆர்டிஃபிஷியல் சுகரில் ஸ்டீவியா இஸ் ஃபைன், அதுவுமே மாட்ரேஷனில் இருக்கணும். மேம், தொடர்ந்து உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க எந்த மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும்? ஓகே, பிபி அதிகமாக இருக்கவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து சோடியம், அதாவது சால்ட் இன்டேக், ரொம்ப சால்ட் இது வந்துருச்சு, பிபி வந்துச்சுனாவே ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது சால்ட் இன்டேக் தான். நீங்கள் நார்மலாக எடுத்துகிட்டு இருக்க சால்ட்டோட half the amount கம்மி பண்ணி முதல்ல ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஃப்ளூவிட், அதாவது தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஃபஸ்ட்டு வந்து சால்ட்டை கம்மி பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து தண்ணி, அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இதை 3 நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டாவே வந்து ஹைப்பர்டென்சிவ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹைப்பர்டென்சிவும் டயபெட்டிஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஒன்று வந்தால் இன்னொருத்தவங்களும் வந்துடுவாங்கன்றனால டயபெட்டிக் டயட்டே அவங்களும் ஃபாலோ பண்ணுறது நல்லது. இனிஷியலாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா டயபெட்டிஸ் வந்தால் ஹைப்பர்டென்சிவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால ரெண்டும் வந்துட்டாலும் நார்மல் இந்த டயபெட்டிக் டயட்டை ஃபாலோ பண்ணுறது நல்லது. மேம், தொடர்ந்து இன்றைய காலகட்டத்தில் இதய நோய் அப்படின்றது, ஹார்ட் ப்ராப்ளம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க இப்போ அதாவது சரியான ஒரு உணவு முறையை அவங்க ஃபாலோ பண்ணும்போது இந்த இதய நோயை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காம? தாராளமாக, எஸ், கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகம். ஃபஸ்ட்டு வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைலுக்கு தான், அதாவது இந்த 80% ஆஃப் த டைம் உட்காந்துட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐடி ஜாப்ஸ் ஆகட்டும், இந்த ஒர்க்கிங்லேயே உட்காந்துட்டு அவங்களுக்குலாம் அதிகமான சான்சஸ் ஏன் அதிகம்னா, அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மி. நம்ம தொடர்ந்து ஒன்று பண்ணும் போது தான், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நடக்கிறோம் இல்லை ஜிம்க்கு போகிறோம், ஏதோ ஒன்றா அந்த ஹார்ட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு பீட் அதிகமாகுது பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் நல்ல. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கீ.
ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட டயட் ஒழுங்கு அந்த ஃபேட் இன்டேக்கை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த ஜங்க் ஃபுட்ஸு இந்த வெளியே சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கனாவே கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அதாவது ஹார்ட் இஷ்யூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து இந்த ஒமேகா 3 அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபேட்டி ஆசிட், அந்த ஃபேட் ஒரு சத்து ரீசெண்டாக வந்து இந்த டேப்லெட்ஸ் கேப்சியூல்ஸு நிறைய இப்போது ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அது நீங்கள் ஒன்றும் இல்லை, ஆலி விதைன்னு சொல்லுவாங்க, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சீட்ஸ் இருக்குது. அதை டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாவே போதும். அதுவே உங்களுக்கு வந்து இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் வந்து இந்த இதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஆலி விதை பார்த்தீங்கன்னா வெறும் வாயில் சாப்பிடும் பிசு பிசுன்னு இருக்க வாய்ப்பு உண்டு. நீங்கள் அப்படியே சாப்பிடல அப்படின்னு பிடிக்கல அப்படின்னாலும் சும்மா வந்து ட்ரை ரோஸ்ட், அதாவது ஒரு சட்டியில் வந்து நல்லா வறுத்துட்டு முறுமுறுன்னு வந்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்லைனா வந்து சட்னிலையோ சாம்பார்லையோ கலந்து சாப்பிட்டாலும் சரி. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் எப்படியாச்சும் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அது இன்னும் உங்களுக்கு சத்து கிடைச்சிட்டே இருக்கு. ஏன்னா வேறு எதுலேயும் பெருசாக நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது அது. ஸோ அதனால் இப்படியாச்சும் சாப்பிடும் வால்நட்ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் உங்கள் ஹார்ட் வந்து நீங்கள் ஒமேகா 3 கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் இந்த சத்தை. மேம் தொடர்ந்து இன்னைக்கு காலகட்டத்தில் அதிகமாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க ரொம்ப அதிகம். அவங்க என்ன மாதிரியான உணவு முறைகளை ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணணும்? ஓகே, வெயிட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிவ், அதாவது ஒரு பெரிய ஒரு இது, அது வந்து ஒரே ஒரு ஃபுட் ஐட்டமோ இல்லை ஒரே ஒரு ஏதாவது ஒன்று பர்டிகுலராக பண்ணால் சரியாயிரும் அப்படிலாம் கிடையாது. வெயிட் லாஸ்க்கு முதல்ல ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரூட் காஸ்னால் என்ன, எதனால அவங்களுக்கு வெயிட் ஏறுது அப்படின்னு முதல் விஷயம் பார்க்கணும். அது ஜெனட்டிக்ஸாக இருக்கலாம், வீட்டில் அம்மா அப்பாவுக்கு யாருக்காது இல்லை பாட்டி தாத்தா எல்லாருமே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்க அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு, மெயினாக வந்து இப்போது இதில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக சில பேர் நிறைய சாப்பிட்றாங்க, இல்லை வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் நிறைய சாப்பிட்றாங்க. அந்த மாதிரிலாம் என்ன இஷ்யூவும் முதல்ல பார்க்கலாம். இல்லை அதுக்கு தாண்டி இந்த ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கலாம், இல்லைனா வந்து தைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம், இல்லை ஏதோ தைராய்டு இருக்கலாம், பிசிஓடி பிசிஓஎஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கா, எதனால அந்த ஒபிசிட்டி இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கணும். பார்த்து முடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபுட் அதான் திருப்பி சொல்கிறேன், ஒரு பர்டிகுலர் ஃபுட் நீங்கள் இந்த கிழங்க சாப்பிடுங்க கம்மியாயிரும், இதை சாப்பிடுங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு லைஃப் ஸ்டைலே மாற்றணும் இது ஃபுல்லாக. நீங்கள் ஃபுட் ஐட்டம்லேருந்து வெளியே முதல்ல வந்து வெளியே ஜங்க் ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் வீட்டில் சமைச்சதை சாப்பிட்டாவே நமக்கு பாதி இது கம்மியாயிரும். ஸோ அதனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட மெயின் வந்து வெளியே சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணினாவே கொஞ்சம் இதாகும். அதுவும் இல்லாமல் 2 ஹார்ஸ்க்கு மேலே ஒரே இடத்துல உட்காரக்கூடாது. நீங்கள் நடந்துகிட்டே வாச்சு கொஞ்சமாச்சும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். 2 ஹார்ஸ் மேக்ஸிமம். அதுவே நான் வந்து கிட்ஸுக்கு சொல்கிறேன், படிக்கிறவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த ஒர்க்கிங் ஐடியில் இருக்க அவங்களுக்கு நான் சொல்கிறேன். மிச்சவங்களாம் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சு ஒன்ஸாச்சும் சும்மா நடந்துட்டு இருக்காது, அந்த மாதிரியாச்சும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சமாச்சும் இருக்கணும். ஸோ டயட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுறது மைதா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதாவது இந்த ப்ராசஸ்டு ஃபுட், இந்த கேன் பண்ணி வர்றது, இந்த ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மேகியோ இல்லை வந்து ஏதோ நூடுல்ஸோ இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட்டுன்ற வார்த்தை எதில் வந்தாலுமே அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது அது பேட் ப்ராக்டிஸ். எவ்ரிடே எல்லாரும் நிறைய பேர்ன்றது மார்னிங் டைமில் நான் சாப்பிடல, தட் இஸ் அ வெரி ராங் திங் டு டூ. ஸோ அதனால் முதல் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டு இந்த இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு ஆன்லைன்லேயே எதுலையோ ஒன்று பார்த்துட்டு அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு நான் அகெயின் விட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் மாற்றினாவே சரியாக போயிடும். அண்ட் வந்து 3 வேளையும் கரெக்டாக சாப்பிடணும். என்ன சாப்பிட்றீங்கன்னு கண்ட்ரோல் நீங்கள் பார்த்தாவே போதும். நம்ம மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, லைக் வந்து நாள் ஃபுல்லாக ஈவினிங் வந்து நீங்கள் நம்ம காலையில் என்ன சத்தாக சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம ஈவினிங் யோசிச்சாவே நம்மளுக்கு பாதி விஷயங்கள் மாறிடும். ஸோ வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இருந்தாவே போதும். நான் இப்போ வந்து அதான் திருப்பி இந்த டயட் பண்ணுங்க அதை பண்ணுங்க என்ன சொல்ல முடியாது, என்ன இதில் இருக்காங்கன்னு தெரியாதனால அப்படி நான் சொல்ல முடியாது. மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இஸ் மஸ்ட். நம்ம ஈவினிங் ஒரு நாள் உட்காந்து இன்னைக்கு காலையில் என்ன ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சாவே எல்லா ஃபுட் ஐட்டமும் மாறிடும். ஸோ அதுலேயே வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மேம் அப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த தவிர்க்க முடியாத ஒரு காரணங்களால அதிகமாக வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ வீட்டில் வந்து சமைச்சு கொண்டு வர முடியாது, அதனால மதியான டைமில் வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம் மேம்? ஓகே, அந்த மாதிரி பண்ணும் போது என்ன பண்ணலான்னா இந்த முளைக்கட்டின பயிரெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்க வந்து ஒன்று மார்னிங் எல்லாம் நைட் வீட்டில் சாப்பிட்டு ஒரு வேளை மட்டும் வெளியே சாப்பிட்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க இந்த முளைக்கட்டின பயிர் தாராளமாக ஒரு நல்ல கப் நிறைய வச்சுக்கலாம். சும்மா ஒரு 4 சின்ன வெங்காயம், தக்காளி, பெப்பர், சால்ட் மட்டும் போட்டு அது ஒன்று ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இல்லை வெளியே தான் சாப்பிட முடியுதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி காய்கறி கொஞ்சம் அதிகமாக
வாங்குற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அந்த ஒரு வேளை வச்சுட்டு பிரிச்சுக்கலாம். அந்த 4 o'clock 5 o'clock பார்த்தீங்கன்னா சுண்டல் வாங்கி சாப்பிட்றது, அவுள் சுண்டல் சாப்பிட்லாம், இல்லை வந்து ஒரு சோளக்கருத்து சாப்பிட்றது, இல்லை ஏதாவது வந்து வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்றது, அந்த மாதிரி ஏதோ அந்த மாதிரி அந்த மீலை வந்து 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஏன்னா ஆஃப்டர்நூன் மட்டும் மோஸ்ட்டாக ஆஃப்டர்நூன் பார்த்தா சாதம் தான் இருக்கும், சாதம் காய்கறி தான், அது கூட பரவாயில்ல. மார்னிங்கும் ஈவினிங் நைட்டும் தான் வெளியே சாப்பிட்றவங்கள தான் கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ மத்தியானன்றப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இது பண்ணிக்கலாம். சுண்டல் எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி எதுவுமே செட் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதம் சாப்பிடுங்க, ஆனால் வந்து கம்மியாக சாப்பிட்டுட்டு இந்த 4 o'clock 5 o'clock வேறு எதாவது ஹெல்த்தியாக மாற்றிக்கோங்க, அந்த மாதிரி மாற்றிக்கலாம். மேம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபாஸ்டிங் அப்படின்ற வார்த்தையும் வந்து நம்ம அதிகமாக கேள்விப்படுறோம். இப்போ நிறைய ஃபாஸ்டிங் மெத்தட் வந்து இருக்குது. இப்போ யார் வந்து ஃபாஸ்டிங் வந்து இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு சரியான ஒரு ஃபாஸ்டிங் முறை அப்படின்னா என்ன மேம்? ஓகே, ஃபஸ்ட்டு யார் இருக்கக்கூடாதுன்னா 18க்கு கீழே இருக்கவங்க எடுக்கக்கூடாது. அது ஏன் அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு க்ரோத் ஸ்டேஜ் இன்னும் முழுமையாக அவங்க வந்து பாடிலையும் சரி ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், க்ரோத் எதுலையுமே அவங்க ப்ராப்பராக க்ரோத் இருக்கா 18க்கு கிட்ஸ் அவங்க ஆக்சுவலி. ஸோ இந்த மெயினாக இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பற்றி இருக்கு இல்லையா, அது ரொம்ப வந்து இப்போது ட்ரெண்டில் இருக்குது. அது வந்து 18க்கு கீழே இருக்கவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இன்னொன்று வந்து ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடாது. ஏன்னா மாத்திரை எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கணும். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். இல்லை அவங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஏதோ டயட்டிஷியனையும் ஒருத்தங்க டாக்டரை பார்த்து பேசிட்டு தான் அதுக்கு மேலே எடுக்கணும். நார்மல் ஹெல்த்தியாக இருக்கவங்க வந்து எடுக்கலாம். அது இப்போ எது இப்போது பரவாயில்ல, இந்த ஃபாஸ்டிங் இந்த மாதிரி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இஸ் குட். அது இனிஷியலி எடுத்தோன்னே 16 ஹார்ஸ்க்கு இஸ் நாட் அட்வைசபிள். லைக் நீங்கள் எடுத்தோன்னே 16 ஹார்ஸ்க்கு போகிறீங்களா, கிடைக்கக்கூடாது. 16 ஹார்ஸ் என்னன்னா 16 ஹார்ஸ் வந்து சாப்பிடாம இருப்பாங்க, மிச்சம் இருக்க 8 ஹார்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அந்த 8 ஹார்ஸ் நம்ம என்ன சாப்பிட முடியும், 2 மீல் ஒரு ஸ்நாக் எடுக்க முடியும். எடுத்தோன்னே அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா டெஃபிஷியன்சி அதிகமாயிரும் பாடியில். வெயிட் லாஸ்ன்றதை தாண்டி உடம்புல இருக்க சத்தெல்லாம் கம்மியாயிரும். வெயிட் ஃபேட் மட்டும் கம்மியாகாது, உங்களுக்கு மசிலும் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் டெஃபிஷியன்சிஸ் நிறையா வர ஆரம்பிச்சிடும். ஸோ எடுத்தோன்னே 16 ஹார்ஸ் பண்ணவே மாட்டாங்க. அது ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே 12 ஹார்ஸ் ஆரம்பிக்கலாம். அதாவது 12 ஹார்ஸ் ஃபாஸ்டிங் அண்ட் 12 ஹார்ஸ் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அது வந்து இனிஷியல் 3 மீல்ஸுமே நீங்கள் மோஸ்ட்டாக ஏதாவது 8 to 8ன்னு வச்சுக்கலாம். மார்னிங் 8 o'clock எழுந்தோன்னே நீங்கள் சாப்பிட்ருவீங்க, நைட் 8க்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு டின்னர் முடிச்சிடலாம். தட் இஸ் ஃபைன். 8 மதர் 12 ஆரம்பிக்கலாம், அப்புறமேட்டு ஒரு 14, அப்புறம் 16 இஸ் அட்வைசபிள். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இஸ் ஆக்சுவலி குட். ஆனாலும் வந்து ஒரு டயட்டிஷியன்ட்டே நீங்கள் ஒருத்தவங்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறது இஸ் வெரி குட். சும்மா என் ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணாங்க அதனால் நானும் பண்ணுறேன், ஏதோ வீடியோ பார்த்துட்டு பண்ணுறது இஸ் நாட் அட்வைசபிள். பிகாஸ் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ வந்து இது அட்வைஸ் வாங்கிட்டு பண்ணுறது பரவாயில்ல. நார்மலாக ஒரு கரெக்டான அவங்களுக்கு பிஎம்ஐ லெவல் வந்து இருக்குது, ஒரு சரியான அளவில் இருக்குது, அவங்க வந்து அந்த ஃபாஸ்டிங்லாம் வந்து இருக்கக்கூடாதா மேம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஐன்றது பாடி அண்ட் ஹைட் மட்டும்தான். இப்போது பெருசாக பிஎம்ஐ நாங்களும் பார்க்குறது கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய ஃபேக்டர்ஸ் அதுக்கு பிரச்சனையாக வருது. மோஸ்ட்டாக எல்லாம் ஒபீஸாக தான் வராங்க. இப்போது 14 இயர்ஸ் 15 இயர்ஸே 66 kg என்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ வந்து பிஎம்ஐ இப்போ பெருசாக பார்க்குறது கிடையாது. அவங்க ஃபாஸ்டிங் இருக்கலாம், நார்மல் ஹெல்தி எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஐம் நாட் டெல்லிங் எடுக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அட்வைஸோடு எடுத்துட்டோன்னா இட் இஸ் வெரி ஈஸி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நம்ம என்ன பாடியில் இனிஷியலி நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா அது வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட் என்னோட ஃப்ரெண்ட் இல்லை கிளைண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஏதோ ஃபேட் டயட், அதாவது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் அவங்க ட்ரை பண்ணாங்க. அது ஆக்சுவலி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஷீ லாஸ்ட் வெயிட். அதே மாதிரி என் ஃப்ரெண்டும் சரி ட்ரை பண்ணுறேன் நானும், அவங்களும் வெயிட் லாஸ் பண்ணாங்க. அதே 2 months கழிச்சு திருப்பி என்கிட்ட வந்தாங்க. டபுள் த கேஜி முன்னே இருந்ததுக்கும் அப்படியே டபுள் த கேஜி அதிகமாகி வந்தாங்க. ஸோ அதுதான், ஒருத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னுக்காக அவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தவங்க பாடி ஒரு மாதிரி. ஸோ இட் இஸ் பெட்டர் கோ கன்சல்ட் சம்மன். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எந்த டயட்னாலும் எடுக்கலாம். இந்த ஹிந்து கல்ச்சர் ஆகட்டும், நம்ம கல்ச்சர்லேயே இந்த ஃபாஸ்டிங்ன்றது ரொம்ப ஒரு காமனான ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. நம்பன்னு இல்லை, ரொம்ப வருஷமா அதை வந்து ஃபார்முலா பண்றாங்க. ஸோ வந்து தப்புன்னு வந்து ஒரே வார்த்தையில சொல்ல முடியாது. அதுதான் அந்த கண்டிஷனை பொறுத்து தான். ஹியூமன் நார்மல் ஹெல்தி இண்டிவிஜுவல் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம், பண்ணுங்க. ஆனால் வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன் அப்படி பண்ணணும்? இதுக்கு நீங்கள் நார்மல் டயட், ஹெல்த்தியாக பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு நீங்கள் தேவைப்படுறத உங்களுக்கு கிடைச்சிரும். என்ன வெயிட் லாஸ் பண்ணுமா, வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுமா, ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் அந்த பாடியை அந்த ஒரு நாள் போட்டு அவ்வளோ கஷ்டப்படுத்தணும்? அவ்வளோதான் என்னோடது. பேலன்ஸ் டயட்டை மெயின்டைன் பண்ணிட்டாவே போதும். Fasting, again, I'm not against fasting. Fasting is good, but I don't advise it for everyone. அவ்வளவுதான்.
மேம் தொடர்ந்து இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மாதிரியே வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அவங்க எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் மேம்? வெயிட் கெயின் பண்ணுறவங்க பார்த்தா கேலரி டென்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அதாவது நல்ல கேலரி ரிச்சாக இருக்குது. இந்த கோகனட் மில்க், அதாவது தேங்காய் பால் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி திக்காக இருக்கிறது. அப்புறம் இந்த மேங்கோ எடுத்துக்கிறது. இப்போ மேங்கோ சீசன் வந்துச்சு, மாம்பழம் ஒரு மாம்பழம், சியா சீட்ஸ்னு சொல்லி சப்ஜா மாதிரியே சியா சீட்ஸ்னு இருக்கும். ஸோ அது மாம்பழம், சியா சீட்ஸு, இந்த தேங்காய் பால் மூணுத்தையும் இது பண்ணி ஸ்மூத்தி மாதிரி சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். நீங்கள் டயட்டில் எவ்வளோ மெயின்டைன் பண்ணாலும் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆனால் மட்டும்தான் அது ரீகெயின் ஆகும். ஸோ அதனால மசில் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸோட நீங்கள் ஜூம்பா கூட ட்ரை பண்ணலாம். இஃப் இட் இஸ் த ஃபீமேல் ஹூஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டான்சிங்கில் கூட இருந்தாங்கன்னா ஜூம்பா ட்ரை பண்ணலாம், வீட்டிலேருந்தே ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கவங்க நல்ல வெயிட் கெயின் தெரிவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சாப்பிட்லாம்னா டேட்ஸ் சாப்பிட்லாம், சியா சீட்ஸ் இந்த மாதிரி எதுலாச்சும் இன்கார்பரேட் பண்ணி, ஏன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 இல்லையா, ஸோ அதனால அது சாப்பிட்லாம். அதுக்கப்புறமேட்டு இந்த சத்து மாவு கஞ்சி, இந்த கஞ்சி வகைங்க, இந்த ஸ்மூத்திஸு, இந்த மாதிரிலாம் தாராளமாக அவங்க எடுத்துக்கலாம். இதுலலாம் நல்ல வெயிட் கெயின் தெரியும். இந்த உளுத்தங்கஞ்சி, கருப்பு உளுந்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி களி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை வந்து இந்த கீரை வகைங்க கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாவே அவங்க நல்ல ரிசல்ட் தெரியும். மேம் தொடர்ந்து குழந்தைகளுக்கான உணவு முறைகள், இப்போ ஒரு குழந்தை எந்த மாதிரியான உணவு முறைகளை அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கிறேன் மேம்? ஓகே, குழந்தைங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து என்னாச்சுன்னா இப்போது நிறைய இடத்துல இந்த ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்க நம்ம பேரண்ட்ஸ் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் சாப்பிட போகிறாங்க. அவங்களாம் வந்து ஒரு டேஸ்ட் பட்டை இது பண்ணிட்டு கிடையாது. முதல்ல 2 வயசு கீழே இருக்கவங்களுக்கு எந்த குழந்தைங்களுக்குமே சால்ட்டு, சுகரு, ஸ்பைஸு 3த்தையும் கம்மியாக கொடுங்க. அது கொடுத்துட்டாவே அவங்களுக்கு பெருசாக அந்த டேஸ்ட் தெரியலனா பிரச்சனை, தெரியறனால தான் நான் அவ்வளோ அடம் பண்ணி வேற என்னவோ கேட்குறாங்க. அந்த முதல்ல லிமிட் பண்ணிடுங்க. சுகர் வேண்டாம், அவங்களுக்கு அவசியமே கிடையாது அது. ஸோ பேசிக்லி சால்ட், சுகர் அண்ட் ஸ்பைசஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வரீங்க அந்த 2 இயர்ஸ்க்கு மேலே வர கிட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் எனக்கிட்ட ஒரு கிளைண்ட் இருந்தாங்க. அவங்க எப்படின்னா வீக்லி 7 டேஸில் 5 டேஸ் நான்வெஜ். ஏன்னா என் பொண்ணு அது மட்டும் தான் சாப்பிட்றா, அதுக்கு வேற எதுவும் பிடிக்க மாட்டேங்குது. கரெக்டாக வெஜிடபிளில் பார்த்து 2-3 வெஜிடபிள் சாப்பிடுவா, அவ்வளோதான். மிச்சம் எல்லாமே ஸ்பைசஸ் போட்டு பிரியாணி மாதிரி இதாக கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் சாப்பிடுவா, எல்லாம் சாப்பிட மாட்டேன். இது யார் மேலே தப்பு? பேரண்ட்ஸ் மேலே தப்பு. நீங்கள் கொடுக்கறனால தான் அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம பண்ணுறது தான் அவங்களும் பண்ணுவாங்க. அவங்க கூட நீங்களும் காய்கறி சாப்பிடுங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க. அதனால தான் டேபிளில் உட்காந்து நீங்கள் அவங்க கூடயே நீங்களும் சாப்பிட்டா மட்டும்தான் அவங்க ஓகே இது காமனான ஃபுட்டு அப்படின்னு தெரியுது. ஃபஸ்ட்டு எல்லா ஃபுட் குரூப்புமே கொடுத்து பழக்கணும். அதாவது ஃபுட் குரூப்ஸ்னால் இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, இந்த சீரியல்ஸ், மில்லட்ஸ், ஏதாவது கிரெயின்ஸ், இந்த சத்து மாவு கஞ்சியில் கொடுக்குறது, தனித்தனியாக இந்த வரகு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பண்ணாதான் அவங்களுக்கும் அது தெரியும். எடுத்தோன்னா நம்ம வந்து இந்த வெளியே சாப்பிட்றதே ஒரு ரிவார்ட் மாதிரி வச்சுட்டு நம்ம அது மேலே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறனால தான் இவங்களும் அது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இனிஷியலாக ஆரம்பிக்கும் போதே வெளியே வாங்கி தரதை ஒரு பெரிய ரிவார்ட் மாதிரியோ இல்லை பெரிய விஷயம் மாதிரியோ அது ரொம்ப டேஸ்டியாக அங்கே மட்டும் தான் டேஸ்டியாக இருக்குன்னு நீங்கள் அவங்க கிட்ஸ் மைண்டில் போட வேண்டாம். ஸோ வெளியே முதல்ல இந்த சில்லி சிக்கன் ஆகட்டும், இந்த ப்ராய்லர் சிக்கனை முதல்ல ஃபீமேல் கிட்ஸ்க்கு அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெளியே வாங்கி தரேன், வீட்டில் வெஜிடபிள்ஸை வாங்கி சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். எந்த வெஜிடபிளையுமே நீங்கள் பேரண்ட்ஸை வந்து மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அவங்களும் பண்ணுவாங்க. உங்களை பார்த்தா அவங்க வளர்றாங்க. ஸோ அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி கிடையாது. ஸோ எல்லா வெஜிடபிளும் சாப்பிடணும், எல்லா ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்ற மாதிரி மாற்றுங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த சின்ன வயசுலேயே வந்து எப்படி சொல்றது, குக்கிங்கில் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க என்ன அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும் சாப்பாடில். ஸோ அதனால அப்படி மாற்றிக்கலாம். கிட்ஸ் வந்து இனிஷியலி நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுறது தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் தான் இது பண்ணிக்கணும். பொதுவாகவே சொல்லுவாங்க நான்வெஜ் தான் வந்து சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெஜிடேரியன் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க என்ன மாதிரியான உணவு முறைகள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாமா? எந்த மாதிரி சக்தி சொல்ல? எனர்ஜி மாதிரியா? எனர்ஜி நார்மலாவே வந்து நான்வெஜ் தான் வந்து ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது, அது வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெஜிடேரியன் இருப்பாங்க, அவங்க வந்து என்ன மாதிரியான உணவு முறைகள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது? ஓகே, நான்வெஜ்னு பார்த்தா என்ன அதிகமாக இருக்கும்? ப்ரோட்டீன், அதாவது ஹெல்தி சோர்ஸ், பயாலஜிக்கலி அவைலபிள் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ல தான் அதிகம். ஸோ வெஜிடேரியனுக்கு வந்து அது கொஞ்சம் கம்மி ஆகுது. அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டோஃபு, அதாவது பன்னீர் சாப்பிடலாம், யோகர்ட், அந்த நல்ல கெட்டியான யோகர்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கேர்டு ஒன்றும் இல்லை, கேர்ட்லேயே இது மாதிரி சாப்பிட்டா கூட சரி, அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த இப்போ ரீசெண்டாக இந்த 5 சீட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 5 சீட்ஸ் இந்த பாட்டில்னு சொல்லிட்டு நிறைய ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லையா. அந்த மாதிரி டெய்லியும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் இப்போ ரொம்ப
அயன் சோர்சஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்லேயும் நிறைய இருக்கு, நான்வெஜ் மட்டும் கிடையாது. நம்ம மைண்ட் செட் அப்படி மாற்றி விட்டாங்க, இல்லை தவிர்த்து மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன இந்த வெஜிடேரியனில் வந்து நீங்க இங்க 2 வாய் சாப்பிட்றது இங்க 5 வாய் சாப்பிடணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் வித்தியாசம். ஸோ வந்து இதுலேயும் நிறைய சோர்சஸ், எள்ளு சாப்பிடலாம், கருப்பு எள்ளு சாப்பிடலாம், அந்த மாதிரி நிறைய சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீனுக்கு சோர்சஸ்லாம் இருக்கு. மேம் அதில் கிடைக்கிற ப்ரோட்டீனுக்கும் இப்போ வந்து நார்மலாக வந்து வெஜிடேரியன் ஃபுட்டில் இருக்க ப்ரோட்டீனுக்கும் வித்தியாசம் இருக்கு இருக்கு. அதான் சொல்லலை, இப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம்னா உள்ள போனோம் டக்குன்னு வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதாவது பயாலஜி ஈஸிலி அவைலபிள், டக்குன்னு வந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு இதாயிரும் ப்ரோட்டீன். ஆனால் இதில் பார்த்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு லேட் ஆகாதுன்னா ஈஸியாக இது அவ்வளோ இது பண்ண முடியாது, இது ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது, ஈஸியாக கிடைச்சிரும். இது வந்து கொஞ்சம் இதாகும், அவ்வளோதான். இப்போ வந்து வெயில் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு, எப்பயுமே வந்து பாடியை வந்து ஹைட்ரேட்டா வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு உணவு முறையை ஃபாலோ பண்ணணும்? ஓகே, இந்த வெயில் காலத்துல என்ன மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரேஷன் மெயினாக அந்த ஹைட்ரேஷன் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னா, வாட்டர்மெலன் ஜூஸஸ் எடுத்துக்கலாம். அதாவது அந்த கோசாப்பழம் இருக்கு இல்லையா, அது ஜூஸஸ் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு மெயினாக இதெல்லாம் வந்து நார்மல் ஹியூமன், இந்த நார்மல் ஹெல்திக்கு தான் சொல்கிறேன், டயபெட்டிஸ்க்கு கிடையாது. டயபெட்டிஸாக இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க கண்டிப்பாக ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸ் பண்ணி குடிக்கக்கூடாது, சரிங்களா? அவங்களாம் பழமாக சாப்பிட்லாம். டயபெட்டிஸாக இருக்கவங்க லெமன் ஜூஸ் குடிக்கலாம், அதாவது எலுமிச்சம்பழ சாறு இருக்குல்ல, அது குடிக்கலாம், மோர் குடிக்கலாம். அதை தவிர்த்து எதையுமே ஜூஸாக குடிக்க வேண்டாம். மிச்ச பேர் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கலாம், லெமன் ஜூஸ் குடிக்கலாம், எல்லாமே ஜூஸாக குடிக்க இது பண்ணிக்கலாம். ஆனால் நான் அட்வைஸ் பண்ணுறது அதாவது மோர் லெமன் ஜூஸ் மட்டும் தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். மிச்சம் கடிச்சு சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம கடிச்சு சாப்பிட நார் சத்து, ஏன்னா ரொம்ப ஃபைபர் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்படினால வந்து நார் சத்து அதிகப்படுத்துறதுக்கு நீங்களே இந்த சாலட் மாதிரி எடுத்து போட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இந்த ஹைட்ரேஷன் தண்ணியில் வந்து சும்மா 2 ஸ்பூன் வந்து சியா சீட்ஸோ சப்ஜா சீட்ஸோ போட்டு ஊற வச்சு குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் தாராளமாக பண்ணலாம். 2-3 மின்ட் லீஃபை போட்டு இது பண்ணலாம். அந்த மாதிரிலாம் மாற்றி அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நிறைய குடிப்போம் இல்லையா, அதனால அந்த மாதிரி பண்ணலாம். அது டயபெட்டிஸ் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வந்து அகெயின் ஐ டோன்ட் கிவ் இந்த ஜூஸஸாக குடிக்கிறதுக்கு இஸ் நாட் அ குட் ஐடியா. நீங்கள் ஏன்னா சுகர் இன்டேக் அதிகமாகிடலாம். ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் கடிச்சு சாப்பிடுங்க. ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் பட்டர் மில்க்கு, லெமன் ஜூஸு, இந்த மாதிரி சப்ஜா சீட்ஸு, மென்ட் லீஃப் அந்த மாதிரிலாம் போட்டு குடிக்கலாம். மேம் இந்த வெயில் காலத்தில் டீ காஃபி வந்து அதிகமாக குடிக்கலாமா? கூடாது. ஏன் கூடாது? முதல்ல டீ காஃபி வந்து யாருமே வெயில் காலம் இல்லை வின்டர் சீசன் என்ன சீசன் வந்தாலும் டீ காஃபி நிறைய கூடாது. இப்போ உடனே ஒரு செட் ஆஃப் பீப்புள் வருவாங்க, டீ காஃபியில் எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது தெரியுமா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆமாம் இருக்குது, கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. என்னன்னா நீங்கள் டீ காஃபியில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோ அதில் இருக்க நியூட்ரியன்ஸ்க்காக குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வர டீ வர காஃபி குடிக்கணும். அதாவது பிளாக் டீ பிளாக் காஃபிஸ் குடிக்கணும். நீங்கள் மில்கோட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நியூட்ரியன்ஸ் அழிஞ்சிரும். லைக் வந்து மில்கில் இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக பர்ன்ஸ் அவுட், இது எல்லாமே இது பண்ணி நியூட்ரல் பண்ணிட்டுரும். அதனால நீங்கள் இப்படி குடிக்கிறது தப்பு. பாலை ஊற்றி குடிக்கக்கூடாது. நீங்கள் அன்கேஸ் அந்த சத்துக்காக குடிக்கிறீங்கன்னா பிளாக் காஃபி பிளாக் டீ தான் குடிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு காஃபி டீ ஒரு நாளைக்கு 1 தான் அதை குடிக்கிற அட்வைசபிளே. மேக்ஸிமம் சில பேர் வந்து லாங் டைம் நான் பேசிகிட்டே இருக்கேன், இல்லை வந்து லாங் டைம் நான் வந்து எனக்கு காஃபி குடிச்சா டீ காஃபி குடிச்சாதான் எனக்கு ஸ்ட்ரென்த் ஒரு மாதிரி எனர்ஜி அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், கைண்ட்லி ஸ்விட்ச் டு ஹெர்பல் டீஸ். ஹெர்பல் டீஸ்னால் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, பெருசாலாம் இல்லை. நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்க அந்த வர கொத்தமல்லி எடுத்து டீ சும்மா சுடு தண்ணியில் போட்டு டீ குடிக்கலாம். வீட்டு பக்கம் சங்குப்பூ, செம்பருத்தி பூ, ஆவாரம் பூ இருக்கா, அதை எடுத்து போட்டு குடிங்க. க்ரீன் டீ குடிங்க. இஞ்சியை சும்மா தண்ணியில் போட்டு குடிக்கலாம். இல்லைனா வந்து சும்மா 4-5 வெந்தயம் ஜீரகம்லாம் போட்டு குடிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு சூடாக குடிக்கணும், அவ்வளோதான். இப்படி மாற்றிக்கோங்க. நீங்கள் வந்து ஹெர்பல் டீஸை வந்து மெட்டபாலிசம் அதிகப்படுத்தும், உங்கள் வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் வந்து மெட்டபாலிசம் அதிகப்படுத்து ஹெர்பல் டீஸ். ஸோ பேசிக்லி காஃபி டீயோ விடுறது நல்லது, ஏன்னா பின்னாடி இன்னும் பிரச்சனை தான் உங்களுக்கு. ஸோ அதனால காஃபி டீயை விட்டுட்டு ஹெர்பல் டீஸ் இஸ் மோர் பெட்டர். டீ காஃபி எது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லுங்கள்? டீ காஃபி ரெண்டுமே கிடையாது, அதுதான் நான் அதை தான் சொல்ல. காஃபி பால் ஊற்றிட்டாவே இதுதான். ஸோ ஒரு கம்பேரிசன் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன், டீ இஸ் பெட்டர் தேன் காஃபி ஆப்வியஸ்லி. ஆனாலும் ரெண்டுமே அளவில் தான் இருக்கணும். ரெண்டில் எது இருந்தாலும் ஒன்று தான். நீங்கள் ஒன்றும் ஒரே ஒரு டீ இல்லை ஒரே ஒரு காஃபி, இல்லை ரொம்ப தான் ஒரு காஃபி ஒரு டீ, அவ்வளோதான். அதுக்கு மேலே போகக்கூடாது. மேம் தொடர்ந்து ஸ்கின் அலர்ஜி, நிறைய அலர்ஜி இருக்குது. அதாவது இந்த உணவு சாப்பிட்டா வந்து சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால் மேம் வருது? அந்த இப்போ கத்திரிக்காய் சாப்பிட்டா எனக்கு சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அலர்ஜி இருக்கவங்க எந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கணும்? முதல்ல இது ஏன் வருது மேம்? அலர்ஜி பார்த்து அந்த ஜெனட்டிக்ஸ் தான்.
அது வந்து அது எப்படி சொல்கிறது, மோஸ்ட்டாக வந்து அப்பா அம்மாங்க எல்லாத்துக்குமே அந்த அலர்ஜி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டா வந்துடும் சில பேருக்கு, மீன் சாப்பிட்டா, சிக்கன் சாப்பிட்டா வரும். இன்னும் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும். ஸோ வந்து அது காமன் ஜெனட்டிக்காக நடக்கிறது தான். அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு வேறு ஏதாவது மாற்றிக்கலாமே தவிர்த்து அதையே திருப்பி திருப்பி போட்டு அக்ரிவேட் பண்ண வேண்டாம். அதனால வந்து ஜெனட்டிக்ஸ் தான் மோஸ்ட்லி. லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் மேம், இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து தூக்கம் வருது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ ஒர்க்கில் கூட நம்ம போய் சாப்பிட்டு வந்தால் உடனே வந்து தூக்கம் வருது, அது ஏன் வருது மேம்? தூக்கம் வந்து மெயின் அந்த பிரியாணி சாப்பிட்டா மோஸ்ட்டாக பார்த்தா எல்லாருக்குமே தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது அவ்வளோ ஹெவியாக இருக்குது நம்மளுக்கு. ஆயில் ஆகட்டும், அதில் மட்டனும் சிக்கனும் என்னவோ எல்லாமே ஹெவி. ஸோ பேசிக்கலி அது தூக்கம் வர்றதான் செய்யும், ஆனால் தூங்கக்கூடாது. மெயினாக வந்து டைஜஷனுக்கு எல்லாமே ஆக்சுவலி தூங்கணும், மத்தியானம் தூங்கணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்டுட்டு உடனே 2 hours அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours 1 hour ஆச்சு கேப் இருந்ததுக்கு அப்புறம் தான் படுக்கணும். ஓகேவா? அதான் டைஜஷன் ஒழுங்காக இருக்கும். அது ஏன்னா ஹெவியாக இருக்கிறனால தான். அந்த ஆயிலோ ஃபேட் அதிகமாக இருந்துச்சுனாவே தூக்கம் வரும். இந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நைட் தூங்கவே மாட்டேங்குது அப்படின்னா அப்போலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்து வாயில் போட்டு விட்ருவாங்க. போட்டோன்னா அந்த ஃபேட் இருக்கிறனால அந்த குழந்தைங்க தூங்கிடும். அதான் ரீசன். ஃபேட் அதிகமாக இருக்கனால நமக்கு கொஞ்சம் தூக்கம் வருது. அந்த மதன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஃபேட் அதிகமாக இருக்கனால தான். தட் இஸ் நாட் குட். நம்ம வந்து உடனே படுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் 1 hour ஆச்சு, என்ன சாப்பிட்டீங்கனாலும் 1 hour ஆச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் படுக்கணும். ஆல்ரெடி சொன்னீங்க மேம், மார்னிங் ஃபுட் வந்து நம்ம தவிர்க்கவே கூடாது அப்படின்னு. இப்போ அதை ஒரு சூழ்நிலை காரணமாக தவிர்க்கிறவங்க இருக்கலாம், அது எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும்? ஓகே, பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கு பேர்லேயே இந்த இங்கிலீஷ் டேர்ம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரேக் ஃபாஸ்டிங். அதாவது நைட் ஃபுல்லாக நம்ம ஃபாஸ்டிங், அதாவது சாப்பிடாம இருந்துட்டு மார்னிங் பிரேக் பண்ணுறோம். அப்போ நம்ம பாடியில் என்ன ஆகும், அப்போ மைண்ட் ஒரு சில இதெல்லாம் ஆர்கன்ஸ்லாம் அப்போ தான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும், நம்ம எனர்ஜிலாம் இதாக ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம காலைல ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நார்மலாகவே நம்ம ஸ்கின்னு கீழே இருக்க மசில்ஸில் குளுக்கோஸ் அதுன்றதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க செல்ஸ் எல்லாம். இப்போ நமக்கு மார்னிங் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட நம்ம பாடி நினைச்சோம், ஓகே உங்களுக்கு சாப்பாடு இல்லை போல, உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி கிடைக்கல போல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மசில் இருக்க குளுக்கோஸ்லாம் பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணுவோம், மார்னிங் விட்டுட்டு ஒரு 11 o'clock மாதிரியோ 12 o'clock அன் ஈவன் டைமில் நெக்ஸ்ட் மீல் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சாப்பிட்ட குளுக்கோஸும் இருக்கும், நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் அந்த மசில்லேருந்து எடுத்தோம் இல்லையா அந்த குளுக்கோஸும் இருக்கும். இப்போ ரெண்டுமே சேர்ந்துடும் அதிகமாக. இப்போ என்ன ஆகும், இன்சுலின் இப்போ நிறைய சுரக்கணும். இன்சுலின் என்ன பண்ணணும், இன்சுலின் கணையம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வந்து இன்சுலின் வந்து நிறைய சுரக்கும். இப்போ அந்த இன்சுலின் நிறைய அது எவ்வளோதான் என்ன பண்ணும், அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரீ டயபெட்டிக்காக வாய்ப்பு உண்டு. டயபெட்டிக் சுகர் லெவல் பிளட்ல ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரீ டயபெட்டிக் ரொம்ப காமன். அதனால இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருக்கவங்க டயபெட்டிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். டயபெட்டிஸ் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கிப்பே பண்ணக்கூடாது மீல்ஸை. 2 hours ஒன்ஸ் அதாவது நான் இதான் ஒன்று சாப்பிட்டுட்டே இருங்க அப்படின்னு சொல்றது. அதுக்காக சாப்பிட்டுட்டே இருங்கன்னா மெயின் மீல்ஸ் இருக்கு இல்லையா, லஞ்சு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் 3 மெயினாக சாப்பிட்டுக்கோங்க. மிச்ச இடத்துலலாம் சின்னதாக லைட்டாக சும்மா ஒரு பழம் சாப்பிடலாம், சின்னதாக ஒரு கப்பில் சுண்டல் சாப்பிடலாம், அவுள் சாப்பிடலாம், சும்மா லைட்டாக 2 ஏதோ ஒன்று லைட்டாக மஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி அதுக்கு தான் சொல்கிறது. ஸோ மார்னிங் சாப்பிட்டா மட்டும் ஃபஸ்ட்டு வந்து டயபெட்டிஸ் வரும். நெக்ஸ்ட் ஒபிசிட்டி, குளுக்கோஸ் அதிகமாக திருப்பி வந்து எங்கே போய் சேவ் பண்ணும், திருப்பி ஃபேட்டாக தான் சேவ் பண்ணும். அது அப்படியே மெட்டபாலிசம் ரீசைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒபிசிட்டி, அதாவது நல்லா வெயிட் போட்டுருவாங்க, அது ஒன்று ஆகும். அதுக்கப்புறம் மசில்லாம் பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். மசில்லாம் கம்மி, ஃபேட் டெபாசிட் அதிகமாகிடும். அதனால தான் மெயினாக இந்த பிரச்சனை வருது. நெக்ஸ்ட் அகைன் அது கூடவே வந்து கார்டியோவாஸ்குலர் ஹார்ட் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்படியே ஒன்றா அப்படியே தொடர்ந்து வர்றது தான். நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. ஆரோக்கியமாக நம்ம நேயர்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.